கேப்சிகம், வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வந்து அரைக்கணும். பன்னீர் வந்து நாங்கள் பெருசு இப்போ வெங்காயம் வந்து இது எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதுவாக எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கடாய் பன்னீருக்கு கரெக்டாக இருக்கும். இதை கரெக்டான சைஸ் எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக வந்தது. நான் வந்து ஒரு 2 இல்லை 4 நான் கட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இந்த லெவலுக்கு எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து வதக்கிறதுக்காக வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். அண்ட் கேப்சிகமும் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே ரெடி, வெங்காயமே ரெடி, கேப்சிகமும் ரெடி. இப்போ குட்டி குட்டியாக வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். குட்டி குட்டியாக ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். பன்னீரை வந்து நம்ம வெட்ட போகிறோம். வெட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிட்டோம். நீங்கள் எந்த சைஸ் வேணால் வாங்கலாம். 270 பெருசாக பார்க்கவே. இதோட திக்னஸ் பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பார்க்க. நம்ம பாதி மட்டும் எடுத்துக்கலாம். மீதி எடுத்துக்கோன்னா 100 rupees 150 அந்த மாதிரி பண்ணிடுற அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். இது எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம இதை மீதி வந்து மூடி பன்னீர் எடுத்துக்கணும். ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வெட்டும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என் தங்கச்சி வந்து நான் பண்ணுறேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன். நம்ம வந்து இந்த சைஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கூட நைட்டு ஒரு வேலைக்கு தானே அப்படின்ட்டு நான் இது பண்ணுவேன். ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம வந்து எதுக்கு வேணால் ரொட்டி சாப்பிடலாம். கீரை, பிரிஞ்சி, தேங்காய் சாதம், பிரியாணி எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். வெஜ் பிரியாணி கடை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ்ஷை வந்துட்டு பன்னீர் பிடிச்சவங்கள கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதுக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அதை நான் வெட்டணும் அடம் பிடிச்சா சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன். 2 பீஸ் கொடுத்துருக்கேன். போடுறா பன்னீர் அரைச்சாச்சு. ஸ்லைஸ் அரைச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பன்னீர் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சோம் வெங்காயம் அதை எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எப்படி வெட்டணும் அப்படின்னா பீஸாக்கு எப்படி வெட்டணும் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். அப்புறமா கேப்சிகம் போட்டுக்கலாம். அதில் பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும்ல. இதே ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு மஞ்சூரியன் அது எல்லாமே உங்களுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு, வெங்காயத்தை நல்லா பொடி பொடிசாக வெட்டி, தனியாத்தூள், கரம் மசாலா, இதில் மட்டும் போடுறோம். இல்லை நம்ம வந்து இவ்வளோ தூக்குதே மசாலா ஸ்மெல்லே கொஞ்சமாக கேசரி பவுடர் போடலாம். கலர் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் இல்லையா. இல்லை ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம், வேணாம் சொல்லலாம். தேவையான அளவு எப்படி நம்ம குழம்பு பண்ணும்போது ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக போட தான் போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கிரேவி பண்ணும்போது எப்படி நம்ம போட தான் போகிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு இதுலேயும் இவ்வளோ நல்லா பண்ணுறதுன்னு இங்கே தெரியுது. தெரியும் நல்லா இப்படி நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி. அவ்வளோ வெங்காயம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கா. ஆந்தவே நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். வெங்காயம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ போய் நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடாய் காய்ட்டோம். இதெல்லாம் செம்மையாக ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம போடலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே நம்ம வந்து இதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம மசாலா ரெடி பண்ணணும். போட்டுக்கலாம். நல்லா இருந்து வதக்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆயில் எனக்கு ஓகே அப்படின்ட்டு பார்த்தா அவ்வளோ ஆயில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது பண்ணி வந்து செம்ம ஸ்மெல்லுங்க. அதனாலே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிக்ஸ் இட் வெல். நல்லா வந்து தயாரிச்சு நம்ம வந்து ஒரு பவுலில் பண்ணி கம்மியில் வந்து நம்மளோட கிரேவியை தயாரிக்கும். கொஞ்ச நாள் நாளே போடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஆயில் வந்து மிச்சம் வைக்கிற மாதிரி வரும். ஆனால் நான் கொஞ்சம் 3 டீஸ்பூன் தர ஊற்றுறேன். டைரக்ட் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா வாங்கிட்டோம். அப்புறமா வந்து பிரிஞ்சி இலையும் சோம்பும் போட்டு நம்ம வந்து போடலாம். அது மாதிரி எல்லா மசாலா நான் சொல்லிடுறேன். சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக், கரம் மசாலா,
தனியாத்தூள் கேஸ் இப்போ வந்து நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பும் பிரிஞ்செல்லாம் போட்டோம் நல்லா இப்போ வதக்கும் இது ரொம்ப வதக்கிச்சு நம்ம வந்து தக்காளி ஊற்றிக்கலாம் வண்டியில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் தக்காளி வந்து அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம வந்து அப்படியே போடலாம் ஒரு க்ரீமி ஒரு கிரேவி மாதிரி வருதுன்னா நம்ம கண்டிப்பாக தக்காளி தான் நீங்கள் வந்து இந்த தேங்காய் என்ன போடலாம் பன்னீர் மட்டும் செய்யணும் இல்லை இதில் வந்து சிக்கன் எக் என்ன மட்டன் சோயா போட்டு சோயா சாங்ஸ் மஷ்ரூம் இது மாதிரி நிறைய டைப் காலிஃப்ளவர் மாதிரி எது வேணா நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம வேக வச்சுட்டோம் ஒரு தக்காளி நல்லா வெந்துருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றி அதே வந்து சோம்பு பிரிஞ்சியில் போட்டு வெங்காயம் போடணும் ரெண்டுமே போடலாம் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு ஸ்மெல் பண்ணணும் ரெண்டு ஆட் பண்ணுறேன் எண்ணெய் காய் நீங்கள் வந்துட்டு தக்காளிலாம் அவாய்ட் பண்ணிடலாம் வெந்தலையே இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கும் அதில் வந்து பாயில் ஆகுது பாயில் ஆகி கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காய்ச்சி நம்ம கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரிஞ்சியில் கிராம் ஆனியன் கூடிய பச்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஆனியன் நல்லா வந்து வதக்கிருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும். கிராம்பு போடணும் அது வந்து சோம்பு பிரிஞ்சியில் கிராம்புனா லவங்கன்னு சொல்லுவாங்க அது ஆனியன் வந்து பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் இல்லை ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்து வர வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்து போகிறோம் மசாலா ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன் சொல்லிப்பேன் இதெல்லாம் முன்னாடி சொல்கிறேன் சில்லி பவுடர் சால்ட் டர்மரிக் பவுடர் கரம் மசாலா அண்ட் தனியாத்தூள் கேசி பவுடர் இப்போ இது வந்து அப்படி ஆட் பண்ணுங்க கேசி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் வேணாம் தெரியலாம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி ஒரு நல்ல ஒரு கலர் செம்ம கலர் ஸ்மெல் செம்மையாக ஒரு கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து போகிறோம் இந்த மாதிரி கலர் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலர் வந்து வந்துச்சு நானே இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அப்படியே சோறு போட்டு சாப்பிட்டா எப்படி சிங்கிள் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செம்ம ஸ்மெல்லு. பத்தாதுன்றேன் கரம் மசாலா வந்துட்டு ஸ்மெல்லுக்காக டேஸ்ட்காகவும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கரம் மசாலா. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோங்க இது பத்தாத மாதிரி கொஞ்சம் சின்ன பாட்டு நிறைய இருக்குது என்கிட்ட கொஞ்சம் நல்லா வந்துச்சு நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு தக்காளி இருக்குது நம்ம வேக வைக்கணும் அவசியம் அப்படியே போடலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி வேக வச்சு போடலாம் இது நல்லா இருக்குது இந்த மாதிரி வேக வச்சு ட்ரை பண்ணி தனியாக வச்சு இங்கே வதக்கி இப்படி கேட்டுக்கலாம் நல்லா வந்து வா செம்ம ஸ்மெல்லு. இதுவாகும் இதுவாகும் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அந்த பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இது கூட வந்துட்டு மசாலாலாம் இருக்கும் அதனால கரெக்ட் தண்ணி ஊற்றி போட்டோம். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து செம்மையாக ஆயிடுச்சு அவ்வளோ பன்னீர் போட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு வராது நல்லா ஊற்றி வச்சு நான் வந்து மாற்றிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப வந்து அடி வந்து ரொம்ப தீ பிடிக்கும் அது அடி பிடிக்கும் ரொம்ப அதனால் வந்து மாற்றிட்டேன் எனக்கு இந்த கட்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ வேறு கடாய் வந்து இல்லைன்றா நான் போட்டேன் ரொம்ப இதே டான்ஸ் பண்ணிட்டேன் நல்லா வந்து நல்லா இதுவாகிடுச்சு எல்லாமே கடைக்கு நம்ம பண்ணி போகிறோம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கலக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா கடாய் பண்ணி ரெடி கடாயில் பண்ணால் தான் கடாய் பண்ணி அதனால தான் இது கடாயில் பண்ணுவோம். ஸ்மெல் இப்போ வந்து செம்மையாக இன்னும் சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நம்ம பன்னீர் டிக்காவும் செஞ்சிருந்தோம் அதுவும் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அது எப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாமல் வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக குச்சி வச்சு அது நல்லா வருமானு தெரியல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டிப்போம் ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மூடி போட்டு 2 மினிட்ஸ் விட்டுலாம் அப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி கூட சாப்பிடுவோம் சப்பாத்தி பரோட்டா பூரி எதுக்கு எடுத்தாலுமே இது வந்து செம்ம ஒரு டிஷ் தான். சப்பாத்தி மாவு வந்து பசங்க அம்மா வந்து அடிக்க தோசை இட்லி சாப்பாடு கூட சாப்பிடலாங்க ரைஸ் கூட என்ன எதுக்கு வேணும் ஆப்ஷன் நம்ம கொஞ்சம் ரைஸ் இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அது எப்படி நான் சொல்லுவோம் இது வந்துட்டு நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டே இருக்கோம் அவ்வளோ பிடிக்குது எங்களுக்கு. பாருங்க செம்மையாக எண்ணெய் வந்து அப்படியே தொக்கு மாதிரி செம்ம சூப்பராக கிரேவி வந்து கரெக்டாக வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் இது வந்து இலடா பிரிஞ்சு தான் மற்றபடி இறக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம் சப்பாத்தியும் ரெடி நம்மளோட பண்ணி கடாய் பண்ணி ரெடி நம்ம டேஸ்டிங் தான் வந்து எங்கள் அம்மா வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த கிரெடிட்ஸ் வந்து 2 பேருமே சேரணும் அவ்வளோ சேர்ந்து செஞ்சா வெங்காயம் கட் பண்ணுறது நிறைய ஹெல்ப் பண்ணா ஏன்னு சொல்கிறேன் எனக்கு செம்ம பிடிச்சிருந்தது ரொம்ப. எங்கள் அக்கா டேஸ்ட் பண்ணா பன்னீர் எடுத்து மேலே கேப்சிகம் வச்சு வெங்காயத்தை வச்சு அப்படியே ஒரு ரோல் எடுத்து செம்ம டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்க நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் கொஞ்சம் மாட்டிக்கலாம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாரும் கிட்ட நிறைய சாப்பாடு கையில் நல்லா வந்து எண்ணெயில் செம்ம எண்ணெய் இதை வந்து கலந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சூப்பரா